மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு பொருள் குறித்து ஒரு சந்தேகத்தை சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்திலே கேட்டார்கள். அதுக்கு ஒரு விளக்கம் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த விளக்கம் போறவில்லை என்று நம்பர் சொன்னாக்கா அதுக்கு இன்னும் கூட விளக்கம் கூட ஒரு அமைச்சர் என்பது கூட்டு என்றால் யாருனாலும் பதில் சொல்லலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்தில். பொதுப்பணித்துறை அமைச்சர் அதற்காக பதில் சொல்ல வந்த நிலையில் நான் குறிப்பாக சொல்கிறேன். மதுரையில் முன்னாள் அமைச்சர் அவர்கள் அங்கே இருக்கிற குவாரிகள்லாம் கட்டுப்படுத்தி வைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர் உள்ளே வரவில்லை என்று குறிப்பிடுவது யாரை குறிப்பிடுகிறார்? இப்படி சொல்லிட்டு நான் பேரை சொல்லலை, பேரை சொல்லலாம் எப்படி? ஒன்று அடுத்து இல்லை வர இருங்க நீங்கள் நல்லவர்ன்ற பேர் வச்சிருக்க, நீங்கள் ஏன் எடுத்துக்கிறீங்க? உட்காருங்க. அடுத்து அமைச்சர் பெருமக்கள் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்கார சொல்லுங்க. அடுத்து மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர், யாராவது இந்த பகுதியில் இருப்பவர்கள் யாராவது குறிப்பிட்ட அமைச்சர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்ல அவங்க சொல்லலாம். நாங்கள் யாரும் அது குற்றச்சாட்டை சொல்ல நேரடியாக நான் யார் பேரையும் சொல்லலை, நான் யார் பேரையும் சொல்லலைன்னு சொல்லிட்டு பங்களா கட்டி இருக்கிறார்கள், பொறியியல் கல்லூரி வைத்திருக்கிறார்கள், காலேஜ் வைத்திருக்கிறார்கள், குவாரி வைத்திருக்காருன்னு எப்படி சொல்லலாம்? யார் வச்சிருந்தா சொல்லணுமா இல்லையா? யார் வச்சிருக்காருன்னு பட்டி போனோமா இல்லையா? ஒன்று நான் கேட்கறது, சம்பந்தப்பட்ட துறை பற்றி பேசுகின்ற பொழுது பல்வேறு வகையில் பொதுக்கூட்டம் மாதிரி எப்போ பார்த்தாலும் பொதுப்பணித்துறை அமைச்சர் பொதுக்கூட்டம் பேசுகிறீங்க. நாங்கள் பொதுக்கூட்டம் பேசலை, பொதுக்கூட்டம் போல நீங்கள் தான் பல்வேறு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது பேரவைத் தலைவரிடத்தில் ஆதாரத்தை காட்டணும் சொல்கிறது என்ன தவறு? ஆதாரம் கொடு என்று சொல்கிற காரணத்தில் நான் பேசுகிறேன் என்று 19 பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் இந்த சட்டப்பேரவை என்பது, நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஏற்கனவே தொடர்ந்து ஆதாரம் இருந்தால் என்று உங்கள்கிட்ட காட்டிட்டு பேசணும்னு சொல்லியிருக்கிறோம் நாங்கள் அதோட மாற்றுக்கருத்தில். ஆனால் 19 பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தான் எப்பொழுது பார்த்தாலும் அரசியல் ரீதியாக உள்நோக்கத்தோடு நீங்கள் பேசுறீங்களே ஒழிய நாங்கள் என்ன உள்நோக்கத்தோடு பேசுகிறோம்? சம்பந்தப்பட்டதானே பேசி கொண்டிருக்கிறோம். ஆக பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது அங்கே எல்லாரும் எழுந்திருக்கிற போது எங்காலுங்க என்ன மரக்கட்டையாக உட்கார்ந்துருக்க முடியும்? உணர்வு வரதானே செய்யும். இல்லை உணர்வு வரதானே செய்யும். அதனால் இன்னும் சொல்ல போனால் இந்த சபையை நடத்துவதற்கு உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டியவர்கள் ஆளுங்கட்சி தான். நாங்கள் கேள்வி கேட்போம், வரவேற்கத்தான் கேள்வி கேட்போம். கேள்வி கேட்கறது வராத போற்றி சொல்றதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுக்கு கேள்வியாக இருந்தாலும் சரி, அல்லது வேண்டுகோளாக இருந்தாலும் சரி, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆளுங்கட்சிக்கு உண்டு, அமைச்சர்களுக்கு உண்டு. ஆனால் கட்டுப்பாடு அவளுக்கு இன்னும் மிக தேவை. அதை விட்டுட்டு கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் 19 நீங்கள் பேசிட்டு எங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நான் கேட்குறேன்.